அன்னைக்கு உள்ள காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து சொன்னது வந்து அதாவது மகளிர் உதவித்தொகை ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இந்த நீங்கள் சொன்னது 1000 ரூபா மூலியமாக தான் அவங்களும் அதாவது எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் மக்களுக்குன்னு உரிமை தொகையாக கொடுக்கும் பட்சத்தில் அவர் இதே வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? பிச்சை காசு மக்களுக்கு நான் போடுறது பிச்சை காசு, அதாவது நான் தலைவராகிட்டேன் மக்களுக்கு நான் பிச்சை காசு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு போயிட்டாரு. அதான் இன்னைக்கு ஏதாவது மகளிர் ஆள்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குஷ்பு அப்படின்னு சொல்ல ஒரு நடிகை வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு பிச்சை காசுன்னு சொல்லியிருக்கான். நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எல்லாரும் மறியல் பண்ணாங்கன்னா அந்த வீடியோவை பார்த்ததுனால இதை சொல்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் சொன்னது வந்து எம்ஜிஆரை தவிர இந்த காலத்தில் இவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தீர விசாரிக்காமல் அவங்க நீங்கள் பேசக்கூடாது. நான் என் மக்களுக்கு வேண்டி ஜாதகமாக பேசலை, அவங்களுக்கு வேண்டி ஜாதகமாக பேசலை. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஒரு தலைவர் புதுசாக உருவாகிருக்காரு. நீங்கள் எதுக்கு அப்போ விஜய் வந்து விஜய்ன்னு சொல்ல வேண்டியதானா? நீங்கள் விஜய் முதலமைச்சர்னு சொல்லலாம். ஏன் அவர் வந்து மீண்டும் பிறந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை அவர் பிடிச்சிட்டாரு, அவர் அவ்வளோத்துக்குள்ள பெரிய ஃபேமஸான நடிகர். எதுக்கு நீங்கள் அவரை இழுத்தீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு அவங்க பிரச்சனை தெரியுமா? தெரியாத மக்கள் நீங்களே வாயை விட்டு அவனை வந்து விஜய் வந்து எம்ஜிஆர்னு நீங்கள் சொல்லும் போச்சுல எம்ஜிஆர் சொன்ன வார்த்தையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை சொன்னதை வந்து ஒரு குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லுவேன். அதாவது ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவன் மக்கள். சும்மா ஒன்றுமே புரியாமல் தடாப்புடான்னு சண்டை போட்டுட்டு அடிப்படி போட்டு போனோன்னா உனக்கு தான் நஷ்டம், கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் கிடையாது. நீ ஒருத்தன் தேவையில்லாமல் ஒரு உனக்கு நல்லது பண்ண மாதிரி ஒன்று பிடிச்சி நீ அடிக்க கொடுத்து, உனக்கு கெட்டது எவன் பண்ணுதாங்கிறத ஆராய்ஞ்சு யோசிச்சு தான் நீ வந்து அவனை அடிக்கணும். நான் அடிச்சுட்டு நீ உள்ளே போயிடணும்னா ஓகே. நீ நல்லது பண்ண வரவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு உள்ளே போனோன்னா யாருக்கு நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அதாவது நல்லதும் உனக்கு கிடைக்காது, நீ அவனை எதிர்த்து பேசுனதுக்கான தண்டனை தான் உனக்கு கிடைக்கும். அப்போ உனக்கு 2 டபுள் நஷ்டத்தை வந்து நீ வாங்கக்கூடாது. இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆர் சொன்னதான் பிச்சை காசுதே தவிர அவங்க வழியை வந்து அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறவங்க வந்து உங்களை வந்து சொன்னதை வந்து நீங்கள் வந்து தப்பாக சொல்லக்கூடாது. அதான் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்குன்னு கதையை கேட்டாக்கி அவர் சொன்னதை வந்து இவங்க வந்து ஒரு வேளை அவங்கள பற்றி ஒரு வார்த்தை சொல்லி பண்ணுறோம். அந்த கேப்பில் வந்து நீங்கள் அவங்கள வந்து ஏன்னா நாளைக்கு ஒரு கோர்ட்டு நீதிபதினு சொல்லி ஒரு கதைக்கு வந்து எல்லாரும் அவ்வளோ வக்கீல் வச்சு தான் பேச முடியும். ஒரு பிரச்சனைன்னு ஒரு பிரச்சனை ஒரு வக்கீல், ஒரு ஜீப்புன்னு ஒரு நாட்டாம கதைக்கு வந்து ஒரு கோர்ட்டுக்காரரும் இருக்காரு, ஒரு நீதிபதிக்காரலாம் வர நீதிபதி இதுதான் யோசிக்காமல் வந்து உங்களுக்கு வந்து நீதி தர முடியாது. அவங்க பேசுகிறாங்க என்னன்னு சொல்லி